இந்த நிகழ்ச்சியில் எல்லாமே பேசிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாடார் குல மானத்தை காப்பாற்றுவதற்காக முதல் குரல் கொடுத்த டாக்டர் ஐயா அவர்களுக்கு, அவரை தொடர்ந்து ஜெயலலிதா ஒரு படத்தில் பாடிடுவாங்க, சேலத்து சின்னவரை போய் கேளு அப்படின்னு, புரட்சி தலைவரை. அந்த புரட்சி தலைவர் மாதிரி ஐயா சின்னையா அவர்களையும், உங்கள் கரகோஷம் மட்டும் பத்தாது, அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கையா தட்டுங்கள். அந்த மரியாதை அவர்களுக்கும் கடவுளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சேரட்டும். பெரியய்யா வாழ்க, பெரியய்யா வாழ்க, டாக்டர் சின்னையா வாழ்க, வாழ்க, வாழ்க. இது போதுங்க. ஐயா பண்ணது நமக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. இது சாதாரண போராட்டம்லாம் இல்லைங்க. நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனால் பேச முடியாது, ஏன்னா டைம் இல்லை. ஐயா பேசணும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். எனக்கு தலைவலி வந்துச்சுன்னு வைங்க, நான் டாக்டர்கிட்ட தானே போனோம். நான் மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன். அப்போ மூளை சொல்லும், ஏடா நீ இந்த மாத்திரை வாங்கி போட்டா இது போடக்கூடாது அப்படிங்கும். உடனே அதை வாமிட்டா வெளியே தள்ளணும்னு சொல்லும். உடனே ஒரு அவோமின் மாத்திரை போய் வாங்கி போட்டு வாமிட்டை கட் பண்ணுவேன். உடனே வாமிட்டை கட் பண்ண மூளை சொல்லும், சரி பேதி ஆக்கலான்னு பேதி விடும். உடனே ரோமாட்டின் மாத்திரை போடுவேன். போட்டக்கப்புறம் சரி இது எல்லாம் முடியல, ஜுரமா காய்ச்சலாம் அள்ளி வேர்வை வெளியே தள்ளிடலாம், அந்த கெட்ட நீரை வெளியே தள்ளிடலாம் நினைக்கும். அதுக்கும் ஆஸ்பத்திரியில் ஒரு ஊசியை ஆஸ்பத்திரியில் அதே மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணிடுவோம். ஆனால் அதன் பிறகு அந்த ஒவ்வொரு விஷமும் உடம்புக்குள்ள இருந்து அங்கங்கே கட்டியாவோ கேன்சரோ வரும். அப்பதான் நம்ம உண்மையான டாக்டரை பார்ப்போம். யார் அந்த உண்மையான டாக்டர்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டுமே சமூக நீதி காத்த மாபெரும் தலைவன் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். நான் சின்னையா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ சின்னையா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஐயா உங்க அரசியல் ப்ரோக்ராம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் படிக்கல ஆனால் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது நீங்கள் இதை காதில் மாட்டிடுவீங்களா? எங்கள் சினிமாவில் பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நீங்களா சொல்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு சந்தேகங்க, உண்மையில சந்தேகம். ஐயா உடனே தாமிரபரணி ஆறை பற்றி சொன்னாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் சொன்னாங்க. நானும் தாமிரபரணி மண்ணில் பிறந்தவன், தூத்துக்குடியில் வளர்ந்தவன். எனக்கு தெரியல, ஐயாவுக்கு தெரியுது. அப்ப இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? உண்மையிலே ஆச்சரியங்க. ஒருவேளை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிப்பாளர் இருந்தா சின்னையா போட்டு ஹீரோ போட்டு படம் எடுத்திருப்பேன். நீங்க நினைச்சு பாருங்க, மேக்கப் போட்டா தான் அழகா இருப்போம், மேக்கப் போடாமலே சின்னையா அழகுங்க. ஒரு அவ்வளவு அழகன். நான் சொன்னேன், ஐயா நீங்க சினிமாவில் நடிக்க வந்திருக்கலாமையா? ஒருவேளை பெரிய திட்டுவாங்க, நீ வரலையோ தெரியல, வந்திருந்தா இன்னைக்கு அவர்தான் சிஎம். இன்னைக்கு நாடு எப்படி சுயச்சமா இருக்க பாத்துங்க. அவர் சொன்ன வெறும் 400 கோடி செலவு பண்ண வேண்டிய இடத்துல 600 சில்லற கோடி ஏனாமா கொடுத்த கூட நம்ம நாடு கையேந்துதுங்க, கையேந்துது. 100 விவசாயி சாவறான். 100 விவசாயி சத்த நம்ம எல்லாம் கூட தூக்கு போட்டு சாவலாம். ஏன்னா விவசாயி யாரு? சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க, சாப்பிடாம இருக்கவே முடியாது. அந்த விவசாயி சாகுறான். இந்த விவசாயியை காப்பாற்றணும்னா டாக்டர் ஐயா வரணும். சொன்னார், வினோத் சார் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு கூட விவசாயம் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிறார் சொந்தமா அப்படின்னு. எவ்வளவு பெரிய புண்ணியவான் அவரு, எவ்வளவு பெரிய இந்த பாட்டாளி மக்கள், இந்த அந்த கட்சி எவ்வளவு புண்ணியத்தை தேடி இருக்கு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியுமாங்க? நான் கூட ஐயாவை பக்கத்துல பார்க்க பயப்படுவேன். ஓ சினிமாக்காரன் என்ன விரட்டிடுவார் அப்படின்னு. ஐயா கேட்டேன், ஐயா நான் சினிமாக்காரன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க போராட்டம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு பேசலாம் தெரியாது, சண்டை போட தெரியும். சண்டையில் சவுத் இந்தியாவில் 5 வாட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். 17,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சண்டை போட தெரியும், பேச தெரியாதியா? உங்களை பார்க்க நினைப்பேன். நீங்க சினிமாவை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் வரலையா? அப்ப ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல சினிமா நானும் பார்ப்பேன், கெட்ட சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு, புகையிலை பிடிக்காதீங்கன்னு ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாரும் கேட்டாங்களா? புத்துநோயை சாவறாங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னாரு, நீங்க சிகரெட் பிடிக்காத போடாதீங்க, பசங்க கெட்டு போறாங்கன்னாரு. மிகப்பெரிய போராட்டம் நடத்தாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கிறது இல்லைங்க அவரு. இன்னைக்கு அவர் டாக்டர் உயிரை காப்பாற்றுறது ஐயா டாக்டர் தான். ஏன்னா அன்னைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தாருன்னா உண்மையிலே
இதாக இருக்கும் சிகரெட் குடிச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. அதே மாதிரி தண்ணி அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அவரா தண்ணி அடிக்கிறாரு? இல்லை அவங்க பையன் அடிக்கிறாரா? மக்கள் தண்ணி அடிக்காங்கன்னு சொல்றாரு. எதுக்கு? ஓ மூளை கெட்டு போதியா? நீ கண்ட இடத்துல காட்டு இடத்துல குத்திட்டு போயிட்டே இருக்கா, மூளை கெட்டு போகுது. அதனால ஐயா சொன்னாங்க. அந்த ஐயா சொன்னது ஆண்டவரே சொன்ன மாதிரி, அந்த ஆண்டவர் சொன்னது ஐயாவே சொன்ன மாதிரி. ஐயா இன்னொன்னு சொன்னாங்க, நாடார் குலமும் வன்னியர் குலமும் சத்திரியர்கள். நாங்க 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஒரே இனம் சத்தியர் இனம். நாங்க நம்ம 1.5 கோடி பேர் இருக்கோம், வன்னியர் இவ்வளவு பேர் இருக்காங்க. எலெக்ஷன் நின்னா யாரு ஜெயிப்போம்? 13 கோடி பேர் இந்தியாவில் நாடார் இருக்கும். 13 கோடி பேர் இந்தியாவில் இருக்கும். அங்கங்க சதறி இருக்கும். ஒருங்கிணைப்போம். இதுல முக்கியமா நான் சீக்கிரம் முடிக்கணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என் அன்பு தம்பி வினோத்தை நான் பாராட்டும். போராடினாரு, மிகப்பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு. இந்த வரலாற்று பிழையை நீக்கிட்ட பெயர்களில் வினோத் பேரும் கண்டிப்பாக ஈடுபடும். அதே மாதிரி அன்பு சகோதரர் மின்னல் சீவன் கடுமையான உழைப்பாளி. இந்த போராட்டத்துக்கு அவர் தூங்கிருக்கவே மாட்டார், அந்த மாதிரி உழைப்பாளி. அதே மாதிரி அக்கா விஜயசந்திரன் அவர்கள், இன்னும் நிறைய பேரை விட்டுருப்பேன். எல்லாரும் இதுக்கு உழைச்சாங்க. யார் அந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும், இந்த மூலையில இந்த மூலை வரைக்கும் அத்தனை பேர் கால்களில் விழுந்து நான் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் கூப்பிட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. நான் பிறந்தது நாடாராக, வளர்ந்தது நாடாராக, மறைந்தாலும் என் கல்லறையில் நாடார் குல மகன் என்று எழுத வேண்டும். மீண்டும் ஒருவனை பிறந்தாலும் இந்த நாடார் குலத்தில் உதிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வாழ்க தமிழ். ஐயா நாம வாழ்க.